சமீபத்துல ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அங்க மீண்டும் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டார். சோ அப்படி அவரோட தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. முதியோர் மற்றும் விதவைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உயர்த்தி கொடுக்கறதா வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ சந்திரபாபு நாயுடு அந்த வாக்குறுதிக்காக என்ன விஷயத்தெல்லாம் பண்ணாருன்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. நம்ம சந்திரபாபு நாயுடு செஞ்சாரு அப்படின்ற தகவலை நாம இந்த பதிவு மூலியமா பார்த்துடலாம். ஆந்திராவில தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச சந்திரபாபு நாயுடு வந்து பாத்தீங்கன்னா அவர் தேர்தல் சமயத்துல தேர்தல் வாக்குறுதியா அங்க இருக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகையும் அதுக்கு அடுத்தபடியா விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அதிக அளவுல கொடுப்பேன், அதாவது 3000 முன்ன வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வந்து 4000 நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீடுகளுக்கே சென்று அதை கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த திட்டத்தை வந்து அவர் வந்து பதவி ஏற்றதும் இதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காரு. இதுக்காக அவர் பண்ண விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மக்களிடையே ஒரு பெரிய வந்து இன்ப அதிர்ச்சியை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு விஷயத்த மக்கள் வந்து பேசும் பொருளா இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க, ரொம்ப நெகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் அதுல அந்த விஷயத்துல பார்க்கப்படுது. இதுக்காக ஆந்திராவின் முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு என்ன விஷயம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய மங்களகிரி அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியவரும் அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விதவை பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன குடிசை வீட்டுல வாழ்றாங்க. சோ அந்த இடத்துக்கு தான் ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து பாத்தீங்கன்னா திடீர் சர்ப்ரைஸா அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. சோ அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த முதியவருக்கும் அந்த விதவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகை கொடுக்கணும் இல்லைங்களா, அதை வீடு தேடி கொடுப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த திட்டத்தை முதல்வரே செஞ்சிருக்காருங்க. சோ நேரடியா அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்லயே அவங்களுக்கு அந்த உதவித்தொகையை அவர் கையாலேயே வழங்கியிருக்காரு. சோ இது ஒரு முன்மாதிரியான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரே வந்து கொடுத்துட்டாரு. சோ இனிமே அங்க இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து அந்த ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி காலம் முழுவதும் மக்களுக்கு வந்து வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாம அந்த எளிமையான அந்த வீட்டுல இருந்து அவங்க சின்னதா ஒரு டீ போட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் அந்த வீட்டுல இருந்தே அவர் குடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த விதவை பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மகன்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்கன்ற விஷயமா இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மகன்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு. ஆனா அவங்க வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து ஆந்திர முதலமைச்சர் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சின்னதா ஒரு வீடு இல்ல, எங்க வறுமை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த குடிசை வீட்டுல தான் சார் இருக்கோம், ஸோ எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்ட உடனே அவர் வந்து அவரோட மனது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உடனே என்ன பண்றாரு, ஸோ ஒரு 3.8 சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தபடியா மேலும் ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விதவை பெண்ணுக்கு இருக்கக்கூடிய 2 மகன்களுக்கும் கல்விக்கான நிதி உதவியை வந்து அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. சோ அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த முதலமைச்சரே நம்ம வீட்டுக்கு வந்ததும் இல்லாம நமக்கு ஒரு வீடும் கொடுக்குறாரு, அந்த உதவித்தொகையை அவரு கையால வாங்குறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இருக்கிற அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பா ஏற்பட்டுச்சு. ஒரு முதலமைச்சரே இந்த விஷயத்த தொடங்கி வைக்கிறாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் கொடியசைச்சோ இல்ல ஆன்லைன்லயோ இல்ல ஏதோ மேடைக்கு வர வச்சோ ஒரு பெரிய கூட்டம் நடத்தியோ ஒரு பெரிய அளவுல பெரிய மாஸ் பண்ணி ஒரு பெரிய செலவு பண்ணி ஆடம்பரமான விஷயமா பண்ணி இதை பண்ணக்கூடிய இந்த விதத்துல, ஆனா ஆந்திராவில் இருக்கிற நம்ம சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் சொல்றாங்க. ஸோ அந்த கிங் மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டுக்கே நேரடியா போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த அளவுக்கு இறங்கி ஒரு முதலமைச்சர் செய்யறாரு அப்படின்னும் போது அவருடைய ஆட்சியும் அவருடைய ஆளுமையும் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க பாருங்க. ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாகவே நான் உதவிகளை செய்வேன் அப்படின்றத அவரு அங்க ஊர்ஜிதப்படுத்திருக்காரு. இதுதான் ஆந்திராவில இப்ப பேசும் பொருளா இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆந்திராவோட துணை முதலமைச்சரா பவன் கல்யாண், அதாவது ஜனசேனா கட்சியோட தலைவர் வந்து பவன் கல்யாண் தான் இருக்காரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை அங்க பண்ணிருக்காரு சொல்லலாம். சோ இந்த பதிவு மூலியமா இதையும் சேர்த்து போட்டலான்னு தான் நாங்க இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்றோம். சோ அவரோட சம்பளம் எனக்கு சம்பளமே வேண்டாம், ஆந்திர மக்களும் சரி ஆந்திர அரசாங்கம் பல நிதி நெருக்கடியில இருக்காங்க,
ஸோ அதுக்காக என்னுடைய சம்பளம் எனக்கு வேணாம், அந்த சம்பளத்தை அரசுக்கே நான் கொடுத்துறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. அரசாங்க உதவிக்கு அரசாங்க பணிகளுக்காகவும் அதை பயன்படுத்தட்டும் அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஆட்சி மாற்றத்தால பல்வேறு மாற்றங்கள் நடக்குது, எல்லாமே புதுசா இருக்கு. ஆந்திர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு தான் வந்து ஆந்திர மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றேங்க. ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ஈடுபாடோட இருக்காருன்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.